வணக்கம் மக்களே. கோல மாவு மாவு அரைக்கலாம் வாங்க. அது எப்படி அரைக்கிறதுன்ட்டு பூஜை ரூமில் அந்நேரத்துக்கு மாவு அரைச்சி போடுறது கஷ்டங்க. மாக்கோலம் தான் போடணும். சாக் பீஸ்லலாம் போடக்கூடாது பூஜை ரூமில். நான் 3 அரிசி எடுத்துக்கணுங்க. நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சாவே போதும். மாவு அதிகமாக அரிசி புளிச்சுதுன்னா புளிப்பு வாசனை வந்துடும். கிரைண்டரில் தாங்க போட்டேன். மையாக அரைச்சிக்கோங்க. அதுக்கு ஜவ்வாது எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் ஒரு பீஸ் போட்டுக்கணுங்க. ஜவ்வாது அந்த ஒரு பாட்டில், குட்டி பாட்டில் அது போட்டுக்கணும். கம்மன்னு இருக்குங்க. பூஜை ரூமா அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும். இது மாதிரியே கோலம் மாவு காய வச்சு போட்டோம்னா அந்த வாசனை ஜவ்வாது வாசனை போகாது. வாசக்கட்டை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலராக இருக்கிற மஞ்சத்தூள் போட்டுங்க. நல்லா கலரி கொடுங்க. இது மாதிரி வச்சுடுங்க. நல்லா வெயிலில் காயட்டும். துணி போட்டு மூடுங்க. நாய் காக்கா வாய் வச்சுட்டு போகுது. இது ஒரே நாளில் காஞ்சிதுங்க. இன்னும் 2 நாள் கூட காய வச்சிக்கலாம். கெட்டு போகாது இருக்கும். 1 வருஷம் ஆனால் கூட கெட்டு போகாது. அது கொஞ்சம் டைட்டாக இருந்தால் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கூட போட்டுக்கலாம். நான் இப்படியே இருக்கட்டும் நம்ம வீட்டுக்கு தான்ட்டு நான் அப்படியே காய வச்சு அதிலேருந்து ஒரு பீஸு உடச்சி போட்டேங்க. ஒரு செகண்டில் நல்லா ஊறி வந்துடுங்க. பூஜை ரூமு அவ்வளோ கமன்னு வாசனை. ஜவ்வாது பச்சை கற்பூரம் சூப்பராக இருந்ததுங்க. மாக்கோலம் போட்டது. நான் எப்போவுமே இது மாதிரி தாங்க போடுவேன். இந்த வாட்டி தான் வீடியோ போட்டேன். நைஸாக வந்தது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக. நல்லா காஞ்சி சூப்பராக கலர் பாருங்கள். எந்த தறிக்கன்னா போகலாம். கோவிலுக்கு போனோங்க நேற்று சிவராத்திரிக்கு. பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சொர்ண அபிஷேகம் நீங்கள்லாம் ரொம்ப கோவிலில் பார்க்க முடியாது. எங்கள் ஊர் சிவன் கோவிலில் சொர்ண அபிஷேகம் பண்ணுவாங்க. கோவிலை புதுப்பிக்கிறாங்க. அதனால் எடுப்பு சேலைக்கு அபிஷேகம் பண்ணாங்க. எல்லோரும் நகையெல்லாம் வாங்கி 4 கால் பூஜை வரைக்கும் பார்த்தங்க.